இந்தோ 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 நான் உன்னை எத்தனை வாட்டி கூப்பிட்டு இருக்கேன்? ஒண்ணுமே சொல்லாம அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்கியேம்மா. ஏதோ ஒரு யோசனையில கேக்கலக்கா. சொல்லுங்கக்கா, எது கூப்பிட்டீங்க? மொட்டை மாடியில துணி காய வச்சிருந்தேன், போய் எடுத்துட்டு வந்துட்டியா? சரி, நானே போய் எடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். இருங்க. ஏய் இந்து, மொட்டை மாடி இந்த பக்கம் இருக்கு, நீ என்ன அந்த பக்கம் போற? ஏம்மா இந்து, என்னாச்சுமா உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க? கருணா வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்கய்யா. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன சொல்ற இந்து? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? ஆமாக்கா, அப்பத்துல இருந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. இல்ல இந்து, என்ன இருந்தாலும் கிருபா மாமா கர்ணாவை அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்திருக்க கூடாது. கர்ணா அப்படி தப்பு பண்ற ஆளே கிடையாது. அவன் எப்படி இந்த விஷயத்துல தப்பு பண்ணான்னு தான் எனக்கே புரியல இந்து. இல்லக்கா, அன்னைக்கு அவங்க பேசும்போது நானும் அங்கதான் இருந்தேன். அவங்க பேசினதை கேட்டப்போ எனக்கே அந்த போஸ்டிங்க கர்ணாவுக்கு தான் கொடுக்கற மாதிரி புரிஞ்சது. அதனால கர்ணாவை தப்பு சொல்ல முடியாதுக்கா. ஏம்மா இந்து, நீ பாண்டிக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுமா. மெக்கானிக் செட்டுக்கு வந்திருக்கானான்னு கேளு. என்னாச்சு? அக்கா, பாண்டியோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குக்கா. என்னது? ரெண்டு பேரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இவ்வளவு நேரம் என்னதான் பண்றாங்க? நாம என்ன சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாமா. ஆனா கிருபா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாமா. இந்த வருத்தத்துல அவன் எதுவும் தப்பான முடிவா எடுத்துடக்கூடாதுமா. ஐயோ, அக்கா, நான் வெளியில போய் கருணா எங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்துறேன். நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்கக்கா. இந்த பத்திரம் ஏண்டா, நம்ம கருணாக்கு எப்பறம் திடீர்னு அரசியல் ஆசை வந்துச்சு? என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி இறங்க மாட்டாரா? இப்ப என்ன புதுசா இருக்கு? அவன் என்ன பழைய காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மாறிட்டானே. அவன் ஏதோ பிளானோட தானே சுத்திக்கிட்டு இருக்கான். அண்ணா, இவனுக்கு எதுக்கு இப்படி புதுசா கட்சி பதவி ஆசைலாம்? ஆனா ஒண்ணுண்ணே, நீ பண்ண பத்தியா? அதான் சரி. அவனுக்கு இன்னமும் வேணும், இதுக்கு நானே வேணும். அண்ணா, அன்னைக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ அவனை அரசியல் வாரிசுன்னு சொன்னல, அதனால்தான் இப்படி தொலைகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கான். அண்ணா, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைண்ணே, இவனை கட்சி விஷயத்துல இருந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லதுண்ணே. அண்ணா, வேட்டை நாயினா வாழை ஆட்டிட்டு ஒழுங்கா இருக்கணும்ண்ணே. இப்படி அதிகாரம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. அண்ணா, கடைசியா சொல்றேன், கர்ணா விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ண்ணே. அதுதான் நமக்கும் நல்லது. ஏய், அண்ணன் சொன்னது தாண்டா சரி. எனக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்கவே கூடாது. அது ஏன்னா நான் ஒரு அனாதை பயல. ஆனால் என் அம்மா யாருன்னு தெரியாமல் போனதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நான் சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லாத என்ன கிருபான என்னை பார்த்தார். அவர் எனக்கு அண்ணனா கிடைச்சதே பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்டா. மாப்பிள்ள, நான் என் தகுதியை மீறி ஆசைப்பட்டேன். தகுதியை மீறி ஆசைப்பட்டதான் எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னேன். தலைகால புரியாம குடிச்சிருக்கா, அப்படி ரோட்ல விட்டுட்டு இருக்கீங்க. கூட்டிட்டு போய் வீட்டுல படுக்க வைங்கம்மா. கூட்டு போயா, சீக்கிரம் கூட்டு போங்க. பேரு எதிரி வஸ்து என்னைய பேரை கேட்க அடி வாங்க வைக்க போறேன். எதரா நீங்க இருங்க, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன்.
ஏய் ஸ்டடியா நில்லு. அனாதை பையன் தானே அனாதை பையன் தானே அனாதை சரி வா போலாம். வா. சிஸ்டர் வாங்க சிஸ்டர். வா. உனக்கு நான் இல்லையடா. அப்போ வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டதெல்லாம் பொய்யா? டேய் அண்ணே என்னதான் நீங்க எல்லாரும் இருந்தாலும் எனக்கு ரத்த சொந்தம்னு யாருமே இல்லையா நீ. என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? இதோ இவன்கிட்ட இப்ப பேசுறதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. பேசாம நீ அவனை படுக்க வச்சுடு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அது படுப்பா படு. மெதுவா படு. படு படு. கடவுளே பாத்து என்ன இவன். அவன் தூங்கட்டும். என்ன அக்கா கூட இருந்து பாத்துக்கோ. சரிக்கா. இப்ப பாருடி என் கெட்டப்ப. எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்பம் பேரு தெரியாத அனாதை பையனி. என் தம்பி திவாகர் பேர் இருக்க வேண்டிய இடத்துல உன் பேர் எப்படி போடுவ? என்ன பண்ற? இவன் கிழிக்கிற. ஏய் இது உனக்கு தேவையாடா? தேவையா? தம்பி தம்பி தம்பின்னு சொன்னவரையா தம்பி இல்லைன்னு சொல்ல வச்சியடா. உனக்கு இதெல்லாம் தேவையா? அரசியல் தேவையா?